ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தாவீது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்க அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். நாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூடி சாமுவேலுடைய மரணத்துக்காக துக்கம் கொண்டாடியதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களின் நேசத்துக்குரிய தீர்க்கதரிசி ஆசாரியன் தன்னுடைய உலகப்பிரமாண பணியிலிருந்து விடுபெற்று பரலோகத்தில் ஓய்வளிக்கப்பட்டார். இஸ்ரவேல் மக்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போலிருந்தனர். ராஜாவாகிய சவுலுக்கோ மக்களை சரியான வழியில் நடத்த கடவுளின் கிருபையும் ஞானமும் இல்லை. அது மட்டுமல்ல, எதிர்கால ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அவன் பாரான் வனாந்தரத்தில் இருந்ததாக இன்றைய வசனம் கூறுகிறது. அவனுடைய திறமை மறைக்கப்பட்டது. அவனுடைய தாளந்துகள் உபயோகப்படுத்தப்படவில்லை. அவன் நாட்டிலே இல்லை, காட்டிலே இருந்தான். ஆனால் இதுவரை விளங்காத ஒரு புதிரை கர்த்தர் எனக்கு இதை சொல்லும் போது விளக்கினார். தாவீது இந்த வனாந்தர வாழ்க்கையில் இருந்த போதுதான் கர்த்தர் அவனுடைய நாட்டை காக்க வேண்டிய திறமைகளை அவனுக்கு வளர்த்தார். வனாந்தரத்தில் அவன் ஒரு சேனைக்கு எப்படி உத்தரவு கொண்டான், கொடுப்பதை கற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகளின் பலத்தையும் பலவீனத்தையும் கூட அறிந்து கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது தன்னுடைய நாட்டின் மக்களை காப்பாற்றும் ஒரு கருவி போல இருந்தான். இஸ்ரவேல் நாட்டின் பூகோள அமைப்பு எப்படிப்பட்டதென்றால், அவர்கள் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தாலும் எதிரிகள் தாக்கு விடுகிறார்கள். அந்த சமயத்தில் தாவீதும் அவனோடு இருந்த கூட்டமும் ஒரு மனதோடு திட்டம் போட்டு எதிரிகளை ஒடுக்கி அவருடைய ஆடு மாடுகளையும் நிலங்களையும் கைப்பற்றி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தாவீதின் சேனை அவர்களுக்கு சொந்தமில்லாத எதையும் தொடமாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஜனங்களின் மத்தியில் மதிப்பு பெருகிற்று. சொன்னதை சரிவர செய்து முடிக்கும் தாவீதின் புத்திசாலித்தனம் ஜனங்களை அவன் பால் இழுத்தது. தாவீதை பொறுத்தவரை வனாந்தர வாழ்க்கை வீணான நேரமல்ல. கர்த்தர் அவனோடு இருந்ததால் அவனுக்கு அது வேலை செய்யும் நேரமாயிற்று. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயோ, நான் தனியாக இருக்கிறேனே, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, என் தாளந்துகள் வீணாய் போய்கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை, நான் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொல்லாதே. நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி தரும். வனாந்தர வாழ்க்கையை கண்டு சோர்ந்து போகாதே, அதை உனக்கு சாதகமாக கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனுடைய வனாந்தரத்தை ஒரு பயிற்சி முகாமாக்கியதை போல உன்னோடும் இருந்து இந்த வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட நாட்களை உனக்கு ஆசீர்வாதமாக்குவார். தேவன் எப்போதும் உன்னோடு உண்டு. உன்னுடைய வனாந்த வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் வசந்த காலமாய் மாற்றுவார். ஆண்டவர் உன்னோடு உண்டு, எப்போதும் நம்மோடு உண்டு. ஆமேன். அல்லேலூயா.